ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 119 பசப்புரு பருவரல். 1189வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவரெனின். பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவரெனின். பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவரெனின். எனக்கு பசலை நோய் வந்துவிட்டது. உடல் முழுதும் தோல், முகத்திலிருந்து கால் வரை தோலின் நிறம் மாறி என்னுடைய அழகான ஒளி பொருந்திய அந்த உடல் நிறமானது, பொன்னிறமான மேனியானது இப்பொழுது சாம்பல் நிறத்திலே மாறிவிட்டது. இப்படி பசலை நோய் வந்துவிட்டு நான் இப்பொழுது படாத பாடுபடுகிறேன். துன்பத்திலே மூழ்கியிருக்கிறேன். துன்பம் என்றால் அளவற்ற துன்பம். எப்பொழுது அவர் வருகிறாரோ அப்பொழுதுதான் அந்த துன்பம் நீங்கும். இந்த பசலை நோய் என்கின்ற நோய் நீங்க வேண்டுமென்றால் என்னுடைய உடம்பிலே மறுபடியும் ஒளி பொருந்திய இந்த பொன்னிறமான இந்த மேனி, பழுப்பு நிறமான என்னுடைய மேனி, பழைய மேனி வர வேண்டுமென்றால், சாம்பல் நிறம் நீங்க வேண்டுமென்றால் அவர் வர வேண்டும். சரி, அவர் போன இடத்திலே நல்ல நிலையிலே நலமாக வளமாக இன்பமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நான் இந்த பசலை நோயை தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு இந்த உடல் முழுவதும் இந்த பசலை நோய் பரவி இருக்கிறது, சாம்பல் நிறமானது வந்திருக்கிறது. இது ஒரு நோய். இதை பார்த்து நானே வருத்தப்படுகிறேன், நானே அசிங்கப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இதை பார்க்கின்றவர்களும், என்னுடைய உடம்பை பார்க்கின்றவர்களும் வருத்தப்படுகிறார்கள், என்னை கேட்கிறார்கள், குத்தி காட்டுகிறார்கள். என்ன ஆயிற்று, என்ன உங்களுக்குள்ளே பிரச்சனை, ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே உடன்பாடு இல்லாமல் ஏதாவது கருத்து மாறுபாடா, ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து விட்டீர்களா, சண்டை போட்டீர்களா என்றெல்லாம் கேட்டு என்னை கேள்வி அம்புகளாலே துளைக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நோயை, அவர்கள் பேசுகின்ற பேச்சை நான் பொறுத்து கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேன். அவர் இன்பமாக போன இடத்திலே, சென்றிருக்கிற இடத்திலே, என்னை பிரிந்து சென்றிருக்கிறாரே ஏதோ ஒரு இடம், அந்த இடத்திலே நலமாக, ஆரோக்கியமாக, உடல் நலமாக, மனநலத்தோடு, நல்ல ஆற்றலோடு, அறிவு மழுங்காமல், கவலை இல்லாமல் தெளிவாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அவருக்கு எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும். நான் படுகின்ற துன்பத்தை அவர் படாமல் இருக்க வேண்டும். பிரிவு துன்பம் அவருக்கும் இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. அந்த துன்பம் எல்லாம் இல்லாமல் நலமாக என்னை நினைத்து கொண்டு நலமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு இந்த நோய் வந்ததை பற்றி நான் கவலைப்படவில்லை, தாங்கிக் கொள்கிறேன். கவலை இருக்கிறது என்றாலும் அந்த கவலையை நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் அவர் இன்பமாக அங்கே இருக்க வேண்டும். அவர் நலமாக, உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவருக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது. அவரை யாரும் இகழ்ந்து பேசக்கூடாது. அவரை யாரும் அடிக்கக்கூடாது. எந்த வேறொரு பெண் வந்து அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. அங்கே இருக்கிற எதிரிகள் யாராவது வந்து அவரை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அவர் நலமாக எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர் இருந்தால் எனக்கு போதும். இந்த நோயை கூட நான் தாங்கிக் கொள்கிறேன், பரவாயில்லை. இப்படி ஒரு தலைவி சொல்லுகிறாள். திருவள்ளுவர் சொல்லுகின்றார், கணவன் பிரிந்து செல்வது வழக்கம்தான். எந்த காரணத்துக்காக ஒரு நாள் பிரியத்தான் போகிறோம். ஏதாவது ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு பணி செய்வதற்கு பிரியத்தான் வேண்டும். அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. போன இடத்தில் அவர் நன்றாக இருக்க வேண்டுமே என்று நீ வேண்டிக்கொள். அவரை பெருமையை பேசிக்கொண்டிரு. அவரை நினைத்து கொண்டு உனக்கு கொடுத்த இன்பத்தை எல்லாம் நினைத்து பார்த்து மகிழ்ச்சியாக இரு, கவலைப்படாதே. போன இடத்திலே அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவர் உடல் நலம் கெடக்கூடாது, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள். அவரை நினைத்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ வணங்கும் தெய்வத்தை கேட்டுக்கொள். நீ அவரை பற்றி, அவர் நலத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிரு, போதும், கவலைப்படாதே என்று மிக அருமையான சிந்தனை. ஒவ்வொரு தலைவியும் இதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைவன் பிரிந்து விட்டான் என்ற கவலை வரும், வந்தாலும் கூட அவர் போன இடத்திலே நன்றாக இருக்க வேண்டும், அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று நினைக்க வேண்டும். அவர் நினைவாக நீ வாழ். அவர் செய்த தவறையே நினைத்து கொண்டிருந்து கவலைப்படுவதில் அர்த்தம், பொருள் இல்லை. அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் என்று திருவள்ளுவர் ஒரு நல்ல சிந்தனையை தலைவிகளுக்கு, மனைவிமார்களுக்கு இந்த கருத்தை சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.